நாள்தோறும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த சில நாட்களாக நாம் இந்த ஆன்மீக சுற்றுலா செல்வோம் என்று இந்த கோடை விடுமுறையை மையப்படுத்தி நாம் எப்படி சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் மகிழ்கின்றோமோ அதுபோல அடுத்த தலைமுறைக்கு பாரதத்தினுடைய பண்பாட்டை, இறை நெறியை, நம்முடைய சமய சமுதாய நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் விதமாக நம்முடைய பார்த்தசாரதி கோவில், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருக்கோயில், தஞ்சை, குடந்தை, திருச்சி போன்ற பல்வேறு நகரங்களுக்கு அழைத்து சென்றோம் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக. அதை கேள்விப்பட்ட சைவ பெருமக்கள், அடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நிறைய மின்னஞ்சல்ல எங்களுக்கு திருவண்ணாமலையினுடைய கிரிவலம் குறித்து, பிரதோஷ வழிபாடு குறித்து, அன்னாபிஷேகம் குறித்து நீங்கள் அவ்வப்போது பேசி வந்தாலும் திருவண்ணாமலையை கண்முன்னே காட்டுங்கள் என்று ஒரு கைவிளக்கு ஏந்திய காரிகை போட நாங்கள் இப்பொழுது உங்களை திருவண்ணாமலைக்கு அழைத்து செல்லப் போகின்றோம் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக. பொதுவாக பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் என்பார்கள். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திலிருந்தே அண்ணாமலைக்கு அரோகரா என்றாலே முக்தி தரக்கூடிய இடம் அந்த திருவண்ணாமலை. ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி என்று நாம் அவனை அடிநாதத்திலிருந்து அழைப்போம். திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு என்றால், பொதுவாக பறவைகள் வந்து போகின்ற இடங்களுக்கு வேடந்தாங்கள், சரணாலயம் என்று சொல்லுவோம். எனக்கு தெரிந்து ஞான குருமார்கள், சித்த புருஷர்கள், மகான்களினுடைய சரணாலயமாக வேடந்தாங்களாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருப்பது திரு அண்ணாமலை. ஆன்மீக அன்பர்களே, ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களே, நீங்கள் பார்க்க வேண்டியது இடைக்காட்டு சித்தர், அருணகிரிநாதர், ரமணர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், சேஷாத்ரி மகான், ரமண மகரிஷி, யோகி ராம் சரத்குமார் என்று இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இப்படி பலருடைய பாதார விந்தங்கள், இடைக்காட்டார் தொடங்கி இன்றைய யோகி ராம் சரத்குமார் வரை நடந்து தேய்ந்து அந்த மண்ணை உய்வித்த தலம் திரு அண்ணாமலை. இங்கு மிகச்சிறந்த திருவிழா கார்த்திகை பெருவிழா. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த திருவண்ணாமலைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. இதுக்கு முக்திபுரி என்பார்கள், இன்னும் சில பேர் அருணை என்பார்கள், இன்னும் சில பேர் திருவண்ணாமலை என்பார்கள். இப்படி புகழ்வாய்ந்த அந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் திருக்கோயில் உள்ளே சென்றால் காண தவறாது அவசியம் பார்க்க வேண்டியது தலவிருட்சம் மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை சுற்றி நீங்கள் வந்த பிறகு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு சிறப்பான காட்சியை முருகப்பெருமான் இருமுறை தந்த இடம் இதோ இந்த திருக்கோயில். இந்த திருவண்ணாமலையில்தான் அருணகிரிநாதருடைய விழா ஆண்டுதோறும் நடக்கும். எத்தனையோ இடங்களில் நடக்கக்கூடிய இலக்கிய திருவிழாவை காட்டிலும் இங்கு நடக்கூடிய இந்த ஓதுவார்களுடைய தமிழும், அந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய இசையும், தமிழ் சான்றோர்களுடைய அருமையான சொற்பொழிவும் அந்த அருணகிரிநாதர் விழாவுக்கு சிறப்பு சேர்க்கிறது. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்றால், பழனி, திருச்செந்தூருக்கு அடுத்து அருணகிரிநாதருடைய திருப்புகழ் அதிகமாக பாடப்பெற்ற இடம் இந்த திரு அண்ணாமலை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா, என்னுடைய சரியான கல்வெட்டு குறிப்புப்படி 24 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த திருக்கோயில் 2665 அடி உயரம் கொண்ட மலை உடையது. இதனுடைய அந்த கிரிவல பாதைன்னு சொல்கிறாங்களே, அது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர், அதாவது ஒரு 8.5 to 9 மைல் நீங்கள் நடைபயணமாக சுற்றி வர வேண்டும். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்ற போது இந்த தலவிருட்சமாகிய மகிழமரம் தொடர்ந்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேருகின்ற வகையில் 36 வகையான மலையை சுற்றிய சின்ன சின்ன புண்ணிய தீர்த்தங்கள் சுனை மாதிரி இருக்கான். இது நிறைய பேர் நம்ம போவோம், அந்த விநாயகரை வணங்குவோம், குட்டு போட்டு முருகனை பார்ப்போம், ஒரு கற்பூரத்தை ஏற்றுவோம், அப்படியே கிரிவலம் வந்துடுவோம். நம்ம இன்னமும் அப்படி வரக்கூடாது. அங்கு நீங்கள் பார்க்கணும், இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு என்ன. கார்த்திகை, பங்குனி உத்திரம், சித்திரை பெருவிழா, அதை தவிர பௌர்ணமி கிரிவலம், இதையெல்லாம் விட ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம், இன்னும் சொல்ல போனால் சிவராத்திரியை முன்னிட்டு வரக்கூடிய கிரிவலம் இருக்கிறது.
அது வாழும் காலத்திலேயே நாம் சொர்க்கத்தின் திறவுகோலை சந்தித்து வந்ததற்கு சமம் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. இவை எல்லாவற்றிற்கும் மேல் என் அன்புக்குரியவர்களே, இந்த கிரிவலத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், நம்முடைய பல நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த காற்றும் எம்பெருமானுடைய அருளும் படப்பட உள்ளத்தில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது என்று திருவண்ணாமலையினுடைய தலவரலாறு நமக்கு பதிவு செய்கின்றது. பர்வத ராஜகுமார குலத்தவர்கள்தான் இன்று வரை விரதமிருந்து அங்கே திருக்கோயிலினுடைய உச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை மகாதீபம் ஏற்றுகின்றார்கள். காலையிலே பரணி தீபம் என்று ஏற்றுகின்றார்கள். அந்த பரணி தீபத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து திருக்கோயிலின் கொப்பரைக்கு முன்பு கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அகலில் ஊற்றக்கூடிய எண்ணெய் தீபத்தையும் ஒரே நேரத்தில் மகாதீபமாக மலையின் உச்சியில் ஏற்றப்படுகிறது. அது நின்று நிதானமாக இருந்து இன்றைக்கும் பலருக்கு ஒளிவெள்ளத்தில் காட்சி தருகின்றது. திருவண்ணாமலைக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு செய்தியை அங்கே கிடைத்த குறிப்பு நமக்கு சொல்கிறது. பிள்ளை பேறு இல்லாதவர்கள் எம்பெருமானாகிய சிவபெருமானிடத்திலும் தாயாராகிய உண்ணாமலை தாயிடத்திலும் வேண்டிக் கொண்டு இறை வழிபாடு நிகழ்த்தினால் அடுத்த ஆண்டு பிள்ளை பேறு நடக்கிறது. அந்த பிள்ளையை கரும்பு தொட்டிலில் தாயும் தகப்பனும் சுமந்து அல்லது தாய்மாமாக்கள் சுமர தாயினுடைய புடவையில் தொட்டில் கட்டி கிரிவல பாதையிலோ திருக்கோயிலிலோ வலம் வந்தால் அவர்கள் மகானுக்கு சமமான சான்றை பெறுகிறார்கள் என்கின்ற பதிவு நடக்கிறது. 7 நாளும் கிரிவலம் வரலாம். 7 நாளுக்கும் கிரிவலம் வருவதற்குரிய சிறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இடைக்காட்டார் ரமணர் குகை நமச்சிவாயர் தொடங்கி இன்றைய சேஷாத்திரி மகான் விசிறிசாமியார்கள் இந்த நூற்றாண்டு வரை இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஜவச்சீலர்களால் புண்ணியம் பேசப்பட்ட திருவண்ணாமலையை ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று பாருங்கள். பௌர்ணமி கிரிவலம் வாருங்கள். கிரிவல பாதையை தூய்மையோடு வைப்பதுதான் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான இறைப்பணி என்கின்ற அந்த வாசகத்தோடு நிறைவு செல்கின்றோம். திருவண்ணாமலை சென்று திருப்பந்தோடு இல்லம் திரும்புவோம். நன்றி.